வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரே ஓவரில் 36 ரன்கள் முரட்டு அடி வாங்கிய பாகிஸ்தானின் 150 கிலோமீட்டர் வேக பவுலர்கள். அதாவது பாகிஸ்தானுக்கு எதிராக தங்களுடைய சொந்த மண்ணில் நடைபெற்று வரும் 5 போட்டிகள் கொண்ட T20 கிரிக்கெட் தொடரில் முதல் 3 போட்டிகளிலும் நியூசிலாந்து வெற்றி பெற்றுள்ளது. அதனால் 3-0 என்ற கணக்கில் ஆரம்பத்திலேயே இந்த தொடரின் கோப்பையை கைப்பற்றியுள்ள நியூசிலாந்து 2024 T20 உலகக்கோப்பைக்கு தயாராகும் பயணத்தில் தொடர்ச்சியாக வெற்றி நடைபோட்டு வருகிறது. மறுபுறம் புதிய கேப்டனாக நியமிக்கப்பட்ட ஷாஹின் அஃப்ரிடி தலைமையிலான மாற்றத்தை சந்திக்காத பாகிஸ்தான் ஹாட்ரிக் தோல்விகளை பதிவு செய்து கோப்பையை வெல்லும் வாய்ப்பை ஆரம்பத்தின் முதலிலேயே நழுவ விட்டு உள்ளது. இந்த தொடரின் முதல் 2 போட்டிகளில் ஆரம்பத்திலேயே தோற்ற பாகிஸ்தான் ஜனவரி 17ஆம் தேதி டுடினின் நகரில் நடந்த வெற்றியாளரை தீர்மானிக்கும் 3வது போட்டியிலும் 45 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்றது. அந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து துவக்க வீரர் பின் ஆலன் சதம் அடித்து 137 ரன்கள் விளாசிய உதவியுடன் 225 ரன்களை இலக்காக நிர்ணயித்தது. அதனை துரத்திய பாகிஸ்தானுக்கு நட்சத்திர வீரர் பாபர் அசாம் முடிந்த அளவுக்கு போராடி 58 ரன்கள் எடுத்த போதிலும் இதர வீரர்கள் கை கொடுக்க தவறியதால் 20 ஓவர்களில் 179 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை சந்தித்தது. முன்னதாக 2023ஆம் ஆண்டு ஆசிய மற்றும் உலகக்கோப்பையில் பாகிஸ்தான் தோல்வியை சந்திப்பதற்கு ஷாஹின் அஃப்ரிடி, ஹாரிஸ் ரவப் ஆகிய பவுலர்கள் சுமாராக செயல்பட்டது முக்கிய காரணமாக அமைந்தது. குறிப்பாக 150 கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசி எதிரணிகளை தெறிக்க விடுவார் என்று பாகிஸ்தான் ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய ஹாரிஸ் ரவப் 2022ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பையில் விராட் கோலியிடம் அடி வாங்கியதை போல 2023ஆம் ஆண்டு உலகக்கோப்பையில் ரோஹித் சர்மாவிடம் அடி வாங்கினார். அந்த வகையில் சமீப காலங்களாகவே தடுமாறி வரும் அவர் இந்த போட்டியில் 6வது ஓவரை வீசினார். அதில் பின் ஆலன் அவர்கள் ஒரு சிக்ஸர், 2 பவுண்டரிகள் என அடுத்தடுத்து பவுண்டரிகளை பறக்க விட்டதால் பதறிய ஹாரிஸ் ரவப் அவர்கள் 4வது பந்தில் ஒய்டு போட்டார். அதற்காக மீண்டும் வீசப்பட்ட பந்தில் சிக்ஸர் விளாசிய ஆலன் 5 பந்திலும் சிக்ஸர் அடித்து கடைசி பந்தில் சிங்கிள் எடுத்தார். அப்படி ஒரே ஓவரில் முதல் பாலில் சிக்ஸர், 2வது பாலில் 3வது பாலில் பவுண்டரிகள் என்று அதன் பின் ஒய்டு பால் வீச, அதன் பின் தொடர்ந்து 2 சிக்ஸர்களை விளாச, அதன் பின் ஒரு சிங்கிள் ரன் ஓட மொத்தமாக 28 ரன்களை கொடுத்த ஹாரிஸ் ரவப் தன்னுடைய அடுத்த ஓவரிலும் 23 ரன்களை கொடுத்தார். அந்த வகையில் இந்த போட்டியில் மொத்தமாக 2 விக்கெட்டை எடுத்த அவர் அதற்கு நிகராக 4 ஓவரிலும் 60 ரன்களை கொடுத்து 15.00 என்ற மோசமான எக்கானமியில் வழங்கியிருக்கிறார். இதன் வாயிலாக சர்வதேச T20 கிரிக்கெட்டில் நியூசிலாந்துக்கு எதிராக ஒரே போட்டியில் அதிக ரன்களை கொடுத்த மோசமான பந்து வீச்சை 2 விக்கெட்டுகளுக்கு 60 ரன்கள் என்று பதிவு செய்த பாகிஸ்தான் வீரர் என்ற சாதனையையும் அவர் படைத்துள்ளார். இதற்கு முன்னதாக 2018இல் பஹீம் அஸ்ரப் அவர்கள் நியூசிலாந்துக்கு எதிராக 55 ரன்களை விட்டுக் கொடுத்ததே முந்தைய சாதனையாகவும் இருந்தது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி விட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.